Hi students, in the video நம்ம 12th standard computer science chapter 14 importing C++ program in Python environmentல C++ program எப்படி ரன் பண்றது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாடியூல்ஸ் தேவைப்படுது. மாடியூல்னா ஹெடர் ஃபைல் மாதிரி. C++ ஹெடர் ஃபைல் படிச்சிருப்பீங்கல்ல, hash include std.h, hash include conio.h, hash include iostream.h அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சம் ஆஃப் த ஹெடர் ஃபைல்ஸ். ஓகே, உங்களுக்கு ஃபெமிலியர் ஆனது iostream. am I right or not? Yes. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பைத்தானில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹெடர் ஃபைல்னு சொல்ல மாட்டோம், அதை வந்து மாடியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த என்னென்ன மாடியூல்ஸ் அப்படின்னா OS அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது, சிஸ்னு ஒரு மாடியூல் இருக்குது, கெட் ஓபிடி. ஓகே, getopt அப்படின்னு மாடியூல் இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா OS மாடியூல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மாடியூல் என்ன அப்படின்னா getopt மாடியூல். ஓகே, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடியூல் வந்து பார்த்தோன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பைத்தான் getopt மாடியூல். the getopt மாடியூல் ஹெல்ப் டு ஸ்ப்ளிட் த கமாண்ட் லைன் ஆப்ஷன் அண்ட் ஆர்குமெண்ட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா, ஓகே, இப்போது C++ ப்ரோக்ராமை பைத்தானில் ரன் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அதுக்கான லைன்ஸ், அதுக்கான கமாண்ட் லைன். ஓகே, ஸோ கமாண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், அதை தனித்தனியாக பிரித்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏபின்னு ஒரு பேராமீட்டர் பாஸ் ஏபின்னு 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஏக்கும் பிக்கும் ஒரு வேல்யூ கொடுக்கணும்ல, அந்த வேல்யூவை தான் வி கால்ட் அஸ் an argument. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன் த ஹோல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to split the command line. ஓகே, அந்த என்ன வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அந்த கமாண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து, ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரொசீட் பண்ண போகிறோம். இப்படி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடியூல் தேவைப்படுது, அந்த மாடியூலுக்கு பேர் தான் getopt மாடியூல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணனா உங்களுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது, அது என்னென்னா OPTS. ஓகே, OPTS, args. இதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன், OPTS, args. ஓகே, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன்னா இப்போ வந்து இந்த சைடில் ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கும். ஓகே, பட் இதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். OPTS args ஈக்குவல் டு getopt 2 தடவை எழுதணும். ஓகே, இந்த getopt வந்து மாடியூல், இந்த getopt ஃபங்க்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 getopt தானே, அப்போ 2 ஒன்று தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, ஸோ 2 ஒன்று கிடையாது. ஃபஸ்ட்டு getoptன்றது மாடியூல், செகண்ட் getoptன்றது ஃபங்க்ஷன், அதாவது மெத்தட். ஓகே, இதுக்குள்ளே என்ன கொடுப்பீங்க அப்படின்னா ஆர்குமெண்ட் வேரியபிள். ஓகே, அதாவது ஆர்குமெண்ட் லிஸ்ட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஏக்கும் இப்போ ஏபின்னு 2 பேராமீட்டர் இருக்குன்னா 2 பேராமீட்டருக்கும் வேல்யூ பாஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த வேல்யூ பாஸ் பண்ணுற இடம் தான் அந்த ஆர்குவி. அதுக்கப்புறம் ஆப்ஷன். ஆப்ஷன்னா என்ன அப்படின்னா நான் இன்புட் மோடு. ஓகே, நான் எந்த மோடு யூஸ் பண்ண போகிறேன், இன்புட் மோடா அவுட்புட் மோடா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா லாங் ஆப்ஷன். இந்த லாங் ஆப்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆக்சுவலாக C++ ப்ரோக்ராமை பைத்தானில் ரன் பண்ண போகிறீங்க, பைத்தான் என்விரான்மெண்ட்டில் ரன் பண்ண போகிறீங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவைப்படும், C++ ஃபைல் தேவைப்படும். ஆனால் C++ ஃபைல் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லணும் இல்லையா. ஓகே, அதாவது C++ ஃபைலோட பாத்து. ஓகே, பாத்துனா பேரோட, C++ ஃபைலோட பேரோட இருக்கிற பாத்து. ஓகே, ஸோ எங்கே இருக்குது அப்படின்ற அதோட அட்ரஸை வந்து பார்த்தோன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தா இந்த லாங் ஆப்ஷன் சொல்கிறது. இப்போது இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். OPTS அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த OPTSக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஃபைல் இன்புட் ஃபைலாக என்ன மோடு, இன்புட் மோடா அவுட்புட் மோடா, அது இல்லாமல் அந்த ஃபைலை எப்படி ரீச் பண்ணுறதுன்ற பாத். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா இந்த OPTSக்குள்ளே இருக்கும். ஓகே, இட் கண்டெயின் mode as well as the path of the C++ file. அடுத்து இந்த சொல்லிட்டேன். இது ஏன் எக்ஸ்ட்ரா ஆர்க்ஸ்ன்றது எக்ஸ்ட்ரா எதுக்கு இருக்குது அப்படின்னா இப்போது நான் என்ன சொன்னேன், பிரிக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, லைன்ஸை வந்து பார்த்தோன்னா பிரிக்கும்னு சொன்னேன். பிரிக்கும் போது தப்பு ஏற்பட்டுருச்சுன்னா ஓகே அப்போ அங்கே எரர் அக்கர் ஆகும் இல்லையா. ஓகே, எரர் அக்கர் ஆச்சுன்னு யூசருக்கு சொல்லணும் இல்லையா. இப்போது நான் வந்து பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, அதை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் பண்ணும்போது if an error occurs we have to indicate to the user. ஓகே, அந்த யூசருக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸ். இட் கண்டெயின் எரர் ஸ்ட்ரிங். அதாவது இப்போது எரர் ஒரு வேளை அக்கர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஆக்சஸ்க்குள்ளே வந்து பார்த்தோன்னா என்ன எரரோ அந்த விஷயங்கள் இருக்கும். ஓகே, ஒருவேளை எரரே அக்கர் ஆகலை அப்படின்னா இந்த ஆக்சஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக ஒரு இது இருக்கும். ஓகே, எம்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் என்ன அர்த்தம்னா நான் ஸ்ப்ளிட் பண்ணும்போது எந்த எரரும் அக்கர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே,
ஸோ விச் இஸ் சிம்பிள். ஆக்சஸ்னா எரர் இருந்ததுன்னா எரர் ஸ்ட்ரிங் இருக்கும், எரர் இல்லைன்னா இந்த மாதிரி எம்டி லிஸ்ட் காமிக்கும், இப்படி எம்டியாக காமிக்கும். ஓகே, இப்படி காமிச்சிச்சுன்னா எரர் அக்கர் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அடுத்து இந்த கெட்டாப்ட்னா என்ன சொன்னேன், மாடியூல். இந்த கெட்டாப்ட்ன்றது மாடியூல். இந்த கெட்டாப்ட்ன்றது வந்து பார்த்தோன்னா மெத்தட் டு பாஸ் த கமாண்ட் லைன் ஆப்ஷன் அண்ட் பேராமீட்டர். இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த பிரிக்கிற வேலையை பார்க்குற மெத்தட். ஓகே, ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் ஆர்க்வின்றது என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆர்குமெண்ட் லிஸ்ட் ஆஃப் வேல்யூ டு பி பாஸ்டு, அது ஸ்ப்ளிட்டடாக இருக்கும். ஸ்ப்ளிட்டட்னா ஆல்ரெடி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தோன்னா என்னது, இப்போ ஏ பின்னு சொன்னோம் இல்லையா, இப்போ ஏக்கு தனியாக வந்து பார்த்தோன்னா ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம், பிக்கு தனியாக ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம். ஓகே, ஸோ ஆர்குமெண்ட்னா வேல்யூஸ் பாஸ் பண்ணுறது. இதை வந்து பார்த்தோன்னா அந்த ஆர்க்வி. ஆப்ஷன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மோடு, இன்புட் மோடா அவுட்புட் மோடா. ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா இது வந்து நீங்கள் C++ ஃபைலில் உள்ளே கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்ன மோடாக இருக்க முடியும், இன்புட் மோட் கொடுக்குறீங்க, இன்புட் மோடாக தான் இருக்க முடியும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இந்த லாங் ஆப்ஷன்றது என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி C++ ஃபைல் வெறும் பேரை மட்டும் கொடுக்கக்கூடாது, அந்த ஃபைல் எங்கே இருக்குன்ற பாத்தோடு கொடுக்கணும். இந்த அப்சல்யூட் பாத் ஆஃப் த C++ ஃபைல். ஓகே, ரொம்ப சிம்பிள். மறுபடியும் சொல்கிறேன், OPTSக்குள்ளே என்ன இருக்கும்னா மோட் அண்ட் பாத் இருக்கும். ஆக்சஸ்க்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பார்ஸ் பண்ணும்போது, அதை பார்ஸ்னால் பிரிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸ்ப்ளிட் பண்ணும்போது எரர் அக்கர் ஆனிச்சுன்னா எரர் ஸ்ட்ரிங் இருக்கும், இல்லைனா எம்டி லிஸ்ட் இருக்கும். ஓகே, இந்த கெட்டாப்ட்ன்றது என்னது, மாடியூல். இந்த கெட்டாப்ட்ன்றது என்ன, மெத்தட் டு பாஸ். ஓகே, மெத்தட் டு ஸ்ப்ளிட். இந்த ஆர்க்வியில் என்ன இருக்கும், நீங்கள் என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணீங்க அந்த பேராமீட்டருக்கு வேல்யூஸ். இந்த ஆப்ஷனில் என்ன இருக்கும், அது என்ன மோடு, இன்புட் மோடா அவுட்புட் மோடா. யூஸ்வலி இது இன்புட் மோடாக தான் இருக்கும். லாங் ஆப்ஷனுக்குள்ளே என்ன இருக்கும், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆக்சுவலாக C++ ஃபைலில் ரன் பண்ண போகிறீங்க. அப்போ C++ ஃபைல் எங்கே இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, அதுதான் வந்து பார்த்தா இந்த லாங் ஆப்ஷனுக்குள்ளே இருக்கும். ஓகே, விச் இஸ் வெரி வெரி சிம்பிள் டு அட்டன் திஸ் மாடியூல். ஓகே, ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்க பாருங்கள். அப்படியே வந்து சின்டாக்ஸ் படியே எழுத வேண்டியதான். இங்கே OPTSன்னு இருக்கா, இங்கே OPTS, அங்கே இந்த மாதிரியான சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிளில் கொடுக்கக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் ஆக்ஸ் இருக்கா, ஈக்குவல் டு கெட்டாப்ட் 2 டைம்ஸ் எழுதியிருக்கோமா, நடுவில் வந்து பார்த்தோன்னா ஒரு டாட்டு, அதே தான் இங்கேயும் எழுதணும். கெட்டாப்ட் அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கெட்டாப்ட் மாடியூலுக்குள்ளே இந்த கெட்டாப்ட் மெத்தட் இருக்குது, அந்த உள்ள அப்படின்றத சொல்கிறது தான் வந்து பார்த்தோன்னா இந்த டாட் ஆக்சஸிங் ஆப்ரேட்டர் கெட்டாப்ட். அதுக்கப்புறம் ஆர்க்வி எழுதுறீங்க. இங்கே மாற்ற போகிறது என்ன அப்படின்னா, இந்த ரெண்டுத்தை மட்டும் தான் இந்த எக்ஸாம்பிளில் மாற்றுவீங்க, மற்றது எல்லாம் காமன். ஓகே, இது ஆப்ஷன் என்ன சொன்னேன், இன்புட் மோட் ஆர் அவுட்புட் மோட். ஓகே, ஸோ யூஸ்வலாக இன்புட் தான் இருக்குன்னு சொன்னேன், அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இன்புட், அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கோலன் கொடுக்கணும், அதான் சின்டாக்ஸ். ஓகே, கோலன் கொடுக்கணும், கொடுத்துட்டு அதை டபுள் கோட்ஸ் கொடுத்து என்க்ளோஸ் பண்ணணும், கமா. அதுக்கப்புறம் லாங் ஆப்ஷன்றது என்னது, C++ ஃபைல் பார்த்து. ஓகே, அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, உங்கள் ஒரு ரெக்டாங்கிள் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஃபைல் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, இன்புட் ஃபைல் ஃபைல் ஈக்குவல் டு, இதை வந்து பார்த்தோன்னா சிங்கிள் கோட்ஸை என்க்ளோஸ் பண்ணணும். இது ஒன்றே தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. இன்புட் மோடு சொல்கிறீங்களா அதுக்கு டபுள் கோட்ஸு, இந்த ஃபைல்னு சொல்கிறீங்களா அதுக்கு சிங்கிள் கோட்ஸு. ஓகே, ஃபைல் ஈக்குவல் டுன்றதை மட்டும் சிங்கிள் கோட்ஸ் வச்சு என்க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ தீஸ் ஆர் த வெரி மைனூட் டிஃப்ரென்ஸ். ஓகே, பிட்வீன் த சின்டாக்ஸ் அண்ட் தென் தி எக்ஸாம்பிள். ஸோ இதை மட்டும் வந்து பார்த்தோன்னா எழுதினாலே போதும், ஈஸியாக வந்து பார்த்தோன்னா யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் 5 மார்க்ஸ். இது தனியாக 5 மார்க்ஸில் கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் எந்த கொஷினை ஸ்கிப் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பல்சரி கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ கம்பல்சரி கொஷின்ஸில் கேட்டுட்டாங்க அப்படின்னா இட் இஸ் அன்அவாய்டபிள். am I right or not? இப்போ உங்களுக்கு ஜென்ரலாக கேட்டுட்டா நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். பட் ஒருவேளை இதை கம்பல்சரி கொஷனில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் தவிர்க்கவே முடியாது, அதை நீங்கள் அட்டன் பண்ணியே ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் அதை பற்றின ஒரு பேசிக் ஐடியாவை வச்சு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் ஃபுல் ஃபெச்டாக எழுத முடியலனாலும் மியர் அட்டம்ப்ட் ஆச்சு நீங்கள் வந்து பார்த்தா அந்த கொஷனுக்கு கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோர் ஆகும். ஓகே, ஸோ இந்த அட்வைஸோட ஐ எம் ஃபினிஷிங் திஸ் பர்டிகுலர் வீடியோ. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரெஸ் பெல் ஐக்கான் ஃபார் கெட்டிங் த நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.